ஒருத்தங்க பாவத்தில் விழுந்துட்டு மனம் திரும்பி அந்த பாவத்திற்கான தண்டனை அனுபவிச்சுட்டு கர்த்தருக்குள்ளே வாழணுன்ற எண்ணத்தோடு வரும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்? இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சவன், இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சவன், இவங்கிட்டலாம் ஐக்கியம் வச்சுக்கக்கூடாது, இவங்கிட்டலாம் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விலகிறோம், அப்படி தானே? ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரம், ஏசப்பா ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏசப்பாவை அற்பமாக பார்க்குறாங்க. பாவிகளோட போய் போஜனம் பண்ணுறாரு, ஆயக்காரரோட இருக்கிறாரு ஐய அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை புறக்கணிக்கும் போது அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு குமாரன் தப்பு செஞ்சு வழி விலகி திரும்ப மனசில் வேதனைப்பட்டு அந்த தகப்பனை நோக்கி வரும்போது அந்த தகப்பன் எப்படி அன்பு செய்வான் அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக ஒரு ஊமையாக சொல்கிறார். அப்படிப்பட்டவன் அந்த உணர்ந்து வரும்போது அதனுடைய தகப்பனுடைய அன்பு அந்த பிள்ளை மேலே எப்படி இருக்கும் தெரியுமா? கெட்ட குமாரன் கதை எடுத்து வாஷா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவன் செஞ்ச தப்புகளெல்லாம் உணர்ந்து செஞ்ச தப்புகளுக்கு ஏற்ற ஒரு சிறுமையின் பாதையில் போய் அந்த சிறுமையின் பாதையில் போயிட்டு இருக்கும்போது தன் தகப்பனை நினைக்கிறான். என் தகப்பன் வீட்டில் நான் எப்படியோ இருந்தேனே, என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படியோ இல்லாமல் ஆகாரம் இருக்குதே, நானும் இங்கே இதை சாப்பிட்றேனே, இது வேண்டாம், என் தகப்பன் கிட்ட நான் திரும்ப பிள்ளைன்ற அங்கீகாரத்தில் போய் நான் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு வேலைக்காரனை போல சாப்பாடு தாங்க நான் கேட்பேன்னு தன்னை தாழ்த்தி தனக்குள்ள எதையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் ப்ரிவிலேஜ் எடுக்காமல் நான் தப்பு பண்ணேன் தான், ஆனாலும் அவரோட பிள்ளை தானேனா அவர் எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது இல்லாமல் புத்திரன்னு சொல்லக்கூட தகுதி இல்லாமல் தன்னுடைய மனசு கூட அவருக்கு இடம் கொடுக்கல. நம்ம அப்பா தானே நம்மளுக்கு கேட்டால் தராமல் இருப்பாரா அப்படின்னு இல்லாமல் தன்னை அப்படியே ஒடுக்கி கொண்டு தன்னை தாழ்த்தி எங்கள் அப்பா கிட்ட பிள்ளையா நான் போகல, நானும் ஒரு வேலைக்காரனாக போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் அப்பா நிலையிலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த தகப்பன் அவனை கட்டி அணைத்து அவருக்கு எல்லா உபகாரங்களையும் செய்கிறாங்க. நம்ம எப்படி பார்க்குறோம்? பாவியாக பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் யாரையுமே பாவியாக பார்க்கறது இல்லை, அவங்களுடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த மனம் திரும்புதல் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு காரியம். அதற்காக தேவன் என்ன வேணால் திரும்ப அவங்களுக்கு பிரதி நன்மைகள் செய்வார். பாவியாக இருந்து மனம் திரும்பி ஒருத்தங்க நல்ல வாழ்க்கைக்கு வரும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அது நீங்கள் கொடுக்கல, தேவன் அவர்களுக்கு கொடுத்த கனம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.